பூரணிக்கரை கொப்பளித்துக் கொண்டிருக்க பெருநாளியில் இருந்து மூச்சிறைக்க வந்து சேர்ந்த புலவர் ஆயுதங்களை விலக்கிவிட்டு வேயண்ணாவிடம் போய் நின்றார். ஐயா, விரிவாக பேச நேரமில்லை. பெரும்பச்சேரி மேலே நீங்க கோபப்படுறது தப்பு. எல்லாமே பச்சைமுத்து பண்ணிய சதி. அன்னமயிலை வையத்துறை மீட்டான். பெரும்பச்சேரிக்கும் தீ வச்சு அந்த பழியை உங்க மேலே போட்டிருக்காங்க. கொம்பூதியை அழிக்க லாரி லாரியா போலீஸ் வருது. எல்லோரும் தலைமறைவாயிடுங்க. சொல்லி முடித்ததும் புலவர் தப்பித்து ஓடினார். வானம் வெறிச்சோடி இருக்க வில்லாயுதத்தின் குதிரை நாவல் மர வரிசையை கடந்து வந்தது. பெய்த மழை சம்மங்கி ஆற்றங்கரையை கழுவி துடைத்து போட்டிருந்தது. ஒற்றை குடிலை காணோம். மான்தோல் நிறைய வைரங்களோடு குதிரையை விட்டு குதித்த வில்லாயுதம் குடில் இருந்த திண்டை நோக்கி ஓடி படியேறினான். முதுகில்